அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவசர தேவைக்கு, அதாவது நம்ம எந்த துஆ கேட்டாலும் அந்த துஆக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எத்தனையோ துஆக்கள் ஓதிருப்போம் இல்லையா? ஆனால் இது போல் ஒரு திக்ரை நீங்கள் ஓதியே இருக்க முடியாது. ஏன்னா இந்த திக்ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கற்றுத்தர மறுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துருவானா. அப்போ எதுக்கு அவங்க இதை கற்றுத்தரதுக்கு மறுத்திருக்காங்க அப்படின்னு, இதை ஓதி நம்ம வேறு கேட்கக்கூடாது எதுவும் கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அபூர்வமான இன்னும் பேராற்றல் மிகுந்த திக்ர்னே சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவசர காரியங்கள் நடக்கணும், இல்லைனா உடனடியாக நமக்கு தேவைகள் கபூல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே நீங்கள் உளு எடுத்துட்டு 2 ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு இந்த துஆவை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதிக்கோங்க. அதிகமாக நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் ஓதலாம். ஆனால் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு உங்களோட துஆக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை ஓதி முசல்லாவை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பதில் தந்துடுவான். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த திக்ருகள் தான் இது. பொதுவாகவே ஒரு திக்ருகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு இருந்திருக்காங்க. தொழுது முடித்த உடனே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு திக்ருகளை ஓதிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ அங்கே அமர்ந்திருந்து தன்னுடைய கணவர் தொழுறதை கவனமாக பார்த்துட்டு இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட வர்றாங்க. அவங்க வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷாவே, எதை சொல்லி, அதாவது எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் உடனடியாக பதில் தருவானோ, கேட்டதை கொடுப்பானோ, அந்த பெயரை இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப ஆசையாகவும் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும், யார சொல்லலாம், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, இல்லை ஆயிஷாவே, இதை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துடுவான். இந்த உலக விஷயங்கள் சார்பாக நீங்கள் எதையாவது கேட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு நான் பயப்படுறேன், அதனால் நான் இதை கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. உடனே அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட முகம் ரொம்ப சுருங்கி ரொம்ப சிவந்திருச்சாமா. அதுக்கப்புறம் எழுந்து என்ன பண்ணுறாங்க, உது எடுத்துட்டு 2 ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு இந்த ஒரு திக்ரை அவங்க ஓதுறாங்க. அதற்கு பிறகு அந்த இடத்த விட்டு எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே புன்னகையோடு சொன்னாங்களாமா, எந்த துஆவை நான் கற்றுத்தர மறுத்தேனோ அந்த துஆவை இப்போ நீங்கள் ஓதுனீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் தொழுதுட்டு ஓதும்போது நான் உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நீங்கள் ஓதுறதை நான் காதில் கேட்டேன். அதை நான் கேட்ட உடனே மனனம் செஞ்சு நான் வச்சுக்கிட்டேன். அதை தான் நான் இப்போ ஓதுனேன். இந்த துஆவை தான் அந்த துஆவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. அல்ஹம்துலில்லாஹ், பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு துஆவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இதை கேட்குறதோட நிறுத்திக்கிறோம். இதுக்கு பின்னாடி, இந்த திக்ருகளுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பலன்கள் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு முறை நம்ம கேட்போம், அவ்வளோதான். அதோடு நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம எதுக்கு ஒரு முறையும் திக்ருகள் துஆக்கள் நம்ம சொல்ல முன்னாடி அதற்குரிய பலன்களையும் சிறப்புகளையும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு துஆவை நம்ம முன்னக்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த துஆவை மட்டும் நீங்கள் எடுத்துருவீங்க. நீங்கள் சிறப்புகளையோ இல்லை பலன்களையோ யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, இதை கேட்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முறை 2 முறை நீங்கள் அந்த துஆவை ஓதுவீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஓத மாட்டீங்க. ஏன்னா அதோட சிறப்புகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சிறப்புகள் பலன்களோடு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஓதும்போது அதை விட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் அந்த துஆவை ஓதலை, அந்த திக்ரை நீங்கள் ஓதலை அப்படின்னா உங்களுக்கே உறுத்தும், அச்சோ இவ்வளோ ஒரு பலன் உள்ள துஆவை நம்ம மிஸ் பண்ணுறோமே, இன்றைக்கி ஓதாமல் இருக்கிறோமே, எப்படியாச்சும் நம்ம இதை ஓதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலன்களே உங்களை ஓதுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம பலன்களையும் சிறப்புகளையும் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திக்ருகளையும் துஆக்களையும் நம்ம சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்தது எல்லாமே நமக்கு அபூர்வமானதுதான் இல்லையா? அதை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மறுக்காமல் தருவான். அப்படி தான் இந்த ஒரு திக்ரும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு கடந்து போகாமல் இதை ஒரு முறை உட்கார்ந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதி முயற்சி பண்ண பாருங்கள். இன்னும் அவசர தேவை அப்படின்னா இந்த துஆவை நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதினாலே போதும். ஆனால் அந்த ஒரே ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதணும். அல்லாஹ் மேலே முழு தவக்குலோடு நீங்கள் ஓதணும். இதை கேட்டு நான் ஓதுறேன்,
இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு வந்து நிச்சயமாக தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட அந்த நிமிஷமே நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் வந்து முசல்லாவை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வந்து எல்லா செயல்களையும் கூடி வர வச்சிருவான். அதனால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த துஆ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அதுஊக்கல்லாஹ வ அதுஊக்கர் ரஹ்மான வ அதுஊக்கல் பர்ரர் ரஹீம வ அதுஊக்க பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா ஒமாலம் அலம் அன் தகுஃபிரலி வ தர்ஹம்னி. அல்லாஹும்ம இன்னி அதுஊக்கல்லாஹ வ அதுஊக்கர் ரஹ்மான வ அதுஊக்கல் பர்ரர் ரஹீம வ அதுஊக்க பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா ஒமாலம் அலம் அன் தகுஃபிரலி வ தர்ஹம்னி. அல்லாஹும்ம இன்னி அதுஊக்கல்லாஹ வ அதுஊக்கர் ரஹ்மான வ அதுஊக்கல் பர்ரர் ரஹீம வ அதுஊக்க பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமாலம் அலம் அன் தக்ஃபிரலி வ தர்ஹம்னி. அல்லாஹும்ம இன்னி அதுஊக்கல்லாஹ வ அதுஊக்கர் ரஹ்மான வ அதுஊக்கல் பர்ரர் ரஹீம வ அதுஊக்க பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா ஒமாலம் அலம் அன் தகுஃபிரலி வ தர்ஹம்னி. இப்போ இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன், மேலும் அர் ரஹ்மான் என்றும் அழைக்கிறேன், மேலும் நல்லது செய்யக்கூடியவன் ரஹீம் என்றும் அழைக்கிறேன். இன்னும் நான் அறியாத உன்னுடைய அனைத்து அழகிய திருநாமத்தை கொண்டும் நான் அழைக்கின்றேன். நீ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இன்னும் என் மீது அருள் பொழிவாயாக. சுபஹானல்லாஹ், பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம துஆ கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துஆவை நம்ம வந்து கேட்கணும். நமக்கு தெரியாத அல்லாஹ்வினுடைய அத்தனை பெயர்களை கொண்டும் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு துஆவில் வந்து சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது 99 தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இன்னும் அதிகமான திருநாமங்கள் வந்து இருக்காமா. அதில் ஒரே ஒரு திருநாமத்தை மட்டும் அல்லாஹ் வந்து ரகசியமாக வச்சுருக்கானா. நம்ம இப்படி கேட்கும்போது அந்த ஒரு ரகசியமான பெயரையும் சேர்த்து நம்ம வந்து கேட்குற மாதிரி இதில் இருக்கும் இல்லையா. இதனால் நிறைவேறாத துஆக்களை கேட்டால் கூட அல்லாஹ் தஆலா மறுக்காமல் நமக்கு வந்து தந்துடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை பயன்படுத்தி உங்களோட ஹாஜத்துகளை நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட முன்வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்கவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறப்பான துஆவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் இன்னும் பலன்களையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயன் அடையாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.